ஹாய் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் பயங்கரமா விழுந்து விழுந்து படிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாம் 15/4/2024 ஓகேங்களா. இந்த வருஷத்துடைய ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்த நோட்டிபிகேஷனே நமக்கு ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாம் தான். ஞாபகம் இருக்குங்களா? அப்ளைலாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க டிசம்பர் மாசம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இப்ப ஃபைனலா எக்ஸாம் டேட் நமக்கு கிட்ட வந்துருச்சு ஓகேங்களா. இன் டிசம்பர் மொத்தம் 5 டேட்ல எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன? டிசம்பர் 2 ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஓகேங்களா. இல்ல அப்படின்னா 3, அடுத்தது 9, 12 அண்ட் 13. இந்த வந்து 5 நாள்ல தான் வந்து உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு எக்ஸாம் அப்படின்றத வைக்க போறாங்க. ஸோ நம்ம அகாடமில இருந்து ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு யாரும் டிசம்பர் 2க்கு டிசம்பர் 3க்கு ஷெட்யூல் ஆகல. 9, 12, 13 இந்த 3 நாள் ஏதோ ஒரு நாள் தான் நம்ம அகாடமில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டிசம்பர் 2, டிசம்பர் 3 உங்களுக்கு இந்த எக்ஸாம் டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாம்க்கான சிட்டி, எந்த சிட்டில போய் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி செக் பண்றது? அதுக்கான லிங்க் ஓகேங்களா. அது போய் செக் பண்றதுக்கான லிங்க் யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லிங்க் கிளிக் பண்ணி செக் பண்ணுங்க. உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த சைட்ல காமிக்கிறோம் இல்லையா, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இதை வச்சு நம்ம லாகின் பண்ணிட்டு நம்மளுடைய சிட்டி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். அப்போ எப்போ மேம் எக்ஸாம் டேட் நமக்கு தெரியும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு டிசம்பர் 2 தான் எக்ஸாம் அப்படின்னா 4 நாளைக்கு முன்னாடி உங்களுடைய எக்ஸாம் என்னைக்கோ அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு அந்த சிட்டியில எந்த காலேஜ், எந்த இடம், என்ன ஷிஃப்ட் டைமிங் ரொம்ப முக்கியம். என்ன ஷிஃப்ட் அப்படின்றத நமக்கு அந்த 4 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் ஓகேங்களா. இப்போ டிசம்பர் 2 உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் 22ஆம் தேதி இந்த லிங்க் ஆக்டிவ் ஆயிருக்கும். இல்ல எனக்கு டிசம்பர் 9 தான் எனக்கு வந்து எக்ஸாம் உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து நவம்பர் 29 அப்ப போயிட்டு நீங்க இந்த லிங்கை செக் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதனால இல்ல அப்படின்னு பதட்டம் அடைய வேணாம். உங்களுக்கு டிசம்பர் 2, டிசம்பர் 3ல எக்ஸாம் இருந்தா மட்டும்தான் இப்போதைக்கு ஓப்பன் ஆயிருக்கணும். டிசம்பர் 9ல உங்களுக்கு எக்ஸாம்னா 29ஆம் தேதி தான் இந்த சிட்டி இன்ஃபர்மேஷனே உங்களால தெரிஞ்சுக்க முடியும். எந்த சிட்டியில எக்ஸாம் அப்படின்றதே 29ஆம் தேதி தான் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி 12, 13 அப்படின்றப்ப அடுத்தடுத்த நாட்கள்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதே மாதிரி 4 நாளைக்கு முன்னாடி தான் உங்களால என்ன காலேஜ், என்ன ஷிஃப்ட் டைமிங் எல்லாமே தெரியும். கொஞ்சம் ஒரு ஒரு பஞ்ச் வெயிட்டிங் ப்ராசஸ் மாதிரி தான் இது. சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாம் எழுத போற எல்லாருக்கும் என்னோட விஷஸ். உங்க யார் யாருக்கெல்லாம் டிசம்பர் 2 அண்ட் டிசம்பர் 3ல எக்ஸாம் ஷெட்யூல் ஆயிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம அகாடமில ஆஃப்லைன்ல படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து 10 டேஸ் ரிவிஷன் கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாம் பேட்ச் முடிச்சுட்டு போனவங்களுக்கும் சேர்த்து ஆஃப்லைன்ல ரிவிஷன் கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த ஆர்பிஎஃப் உடைய ரிவிஷன் கிளாஸ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து யூடியூப்ல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எல்லாருக்கும் சேர்த்து வச்சு ஒரு லைவ் மாதிரி கூட பிளான் பண்ணலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 120 கொஷின்ஸ் எவ்வளோ 1.5 மணி நேரத்தில் போட போறீங்க. 120 கொஷின்ஸ் 1.5 மணி நேரம். அதனால டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இன்னும் 10 டேஸ் தான் இருக்கு. நமக்கு 120 கொஷின்ஸை நம்ம ஆன்சர் பண்றது பொறுத்து தான் நம்மளுடைய ஃபியூச்சர் அமையும். அந்த 1.5 மணி நேரம் தான் நம்மளுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகுது. அதனால டெய்லி வந்து இந்த ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல ஸ்பீட் எடுத்து சம் சால்வ் பண்ணுங்க ஓகேங்களா. இன்னுமே லேசியா உட்காந்து சம் சால்வ் பண்ணாம நல்லா ஸ்பீட் எடுத்து சம் சால்வ் பண்ணுங்க. ஆர்பிஎஃப் உடைய இந்த ஆர்ஆர்பிலே நமக்கு மாக் டெஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பா அந்த மாக் டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி காலங்கள்ல இந்த மாக் டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின்ல இருந்து 1, 2 கொஸ்டின் நமக்கு எக்ஸாம்லயும் ரிப்பீட் ஆயிருக்கு. டைரக்டா ரிப்பீட் ஆகல. ஓகேங்களா? நல்லா கவனிக்கணும். டைரக்டா ரிப்பீட் ஆகல அப்படின்னாலும் நமக்கு வந்து அதுல இருந்து ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின் ஓகேங்களா. மாக் டெஸ்ட்ல இருந்து இன்டைரக்டா நமக்கு ஒரிஜினல் டெஸ்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால 1, 2 கொஸ்டின் அது ஒரு நல்ல வாய்ப்பு தானே. அதனால அதை விட்டுடாம கண்டிப்பா மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. வெப்சைட்ல கொடுத்துருக்க அஃபிஷியல் மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த விஷயம் நீங்க செய்ய வேண்டியது இந்த 10 நாள்ல எதுவும் புதுசா படிக்காதீங்க. ஓகேங்களா. அப்படி நம்ம படிக்கும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்மளோட பிரெயின்ல ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம எக்ஸாம் ரிலேட்டடா படிச்சு வச்சிருப்போம். இப்போ 10 நாள்ல புதுசா படிக்கும்போது நமக்கு பழசு வந்து மறந்துரும். அதனால ஜஸ்ட் இந்த 10 டேஸ ரிவிஷன் மட்டும் படிங்க. என்ன படிச்சோமோ அத ஜஸ்ட் அப்படி ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. புதுசா எதுவும் படிக்க வேணாம். இன்கேஸ் நீங்க வந்து இப்போ அரைகுறையா ஏதாவது ஒரு டாபிக் வச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹிஸ்டரியில
டெல்லி சுல்தான் வந்து அரைகுறை தான் மேம் படிச்சுட்டேன். அதான் நான் இப்ப கம்ப்ளீட் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே. அந்த மாரி அரைகுறையா வச்ச டாபிக் ஒரு 50% படிக்கலாம். நம்ம தப்பு கிடையாது. எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு நாளைக்கு நீங்க 75% கன்டென்ட் உங்க பிரெயினுக்கு நீங்க ரிவிஷன் பண்ற கன்டென்ட்டா மட்டும் தான் இருக்கணும். மீதி 25% கன்டென்ட் வேணா நீங்க புதுசா எடுத்துக்கிற கன்டென்ட்டா இருக்கலாம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றதையும் நம்ம அடுத்த வீடியோல ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாம்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத போட போறோம். ஓகேங்களா? அதனால கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்மகிட்ட வீடியோ லோட் பண்றோம். அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிவிஷன் மட்டும் படிங்க. புதுசா படிச்சு பழசு மறந்துறாதீங்க. 10 டேஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி டெய்லி ஒரு 9 ஹார்ஸ் ஆச்சு கண்டிப்பா படிச்சு, நல்லா எக்ஸாம்ஸ் பிராக்டிஸ் பண்ணி எல்லாரும் நல்லா எழுதுங்க. என்னோட விஷஸ் எல்லாருக்கும். உங்க யார் யாருக்கெல்லாம் டிசம்பர் 2 அண்ட் டிசம்பர் 3 ஷெட்யூல் ஆயிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.